முயற்சிங்கிறது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு தொடர்கதையா இருக்கு சார். பிறப்பு படைத்தவனின் கலைவண்ண முயற்சி, நடை தவழ்தலின் முயற்சி, பேச்சு மழலையின் முயற்சி, உயரம் ஹார்மோன்களின் முயற்சி, கல்வி கற்றோரின் முயற்சி, வெற்றி வியர்வை துளிகளின் முயற்சி, தோல்வி அனுபவங்களின் முயற்சி, காதல் மனங்களின் முயற்சி, இறப்பு மனிதனை வென்ற படைத்தவனின் முயற்சி. ஆக பிறப்புலேந்து இறப்பு வரைக்கும் முயற்சி இருக்கு சார். அதனால தான் சொல்றேன், முயற்சி திருவனையாக்கும் என்ற தாரக மந்திரத்தை ஓங்கி சொல்லுங்கள், உழையுங்கள். ஒண்ணுமில்ல, முடியாது என்பது கிடையாது என்று அகராதியில் எழுதி வையுங்கள் என்று சொன்னவன் என்னுடைய தலைவன் மாவீரன் நெப்போலியன். ஒரு முறை நெப்போலியன் தன்னுடைய குதிரை படைகளோடு வேகமா போயிட்டு இருக்கான் சார். தன்னுடைய படை வீரர்கள் எல்லாம் முன்னாடி அப்படியே நின்னுட்டாங்க. நெப்போலியன் போய் கேட்கிறான், ஏன்டா எல்லாம் போலியா அப்படிங்கிறான். இல்ல நெப்போலியா, நம்மை தாண்டி போக முடியாது, ஏன்னா குறுக்க ஒரு 15 அடிக்கு ஒரு வாய்க்கால் இருக்கிறது என்று சொல்றான். ஏன்டா நம்ம தான் குதிரை பாயுமே, குதிரையை வச்சுட்டு போயிட வேண்டியதானே. இல்ல, நம்மளுடைய குதிரைகள் எல்லாம் 10 அடி நீளம் தான் தாண்டும். அப்படியா, இப்ப நான் தாண்டி காட்டுறேன் பாக்குறியா சொல்லிட்டு நெப்போலியன் குதிரையை முடுக்குகிறான். குதிரை வேகமாக ஓடுகிறது, வாய்க்காலை தாண்டுகிறது. ஆனால் போர் வீரர்கள் சொன்ன அந்த 10 அடி மட்டும்தான் குதிரை தாண்டியது. அந்த குதிரையில் இருந்து 5 அடியை நெப்போலியன் தாண்டினார். அதுதான் சார் முயற்சி.